வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேருந்து கொடைக்கானலில் வந்து வெயில் பட்டை கிளப்பிட்டு தான் இருந்தது மதியம் வரைக்கும். மதியத்துக்கு மேலே கிளைமேட் அப்படியே டல் ஆயிடுச்சு. ஒரு 2-3 டேஸாகவே மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருந்தது ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஆனால் மழை வரல. இன்றைக்கி ஒரு 3:30க்கு மேலே ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சது. ரொம்ப ஹெவி ரெயின் கிடையாது, லைட்டான சாரல் தான், மழை தான். ஸோ கொடைக்கானலுடைய எல்லா பக்கமும் இந்த மழை பெஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக மழைச்சாரல் பெஞ்சிருக்கு, அவ்வளோதான். க்ரௌடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா மீடியமான க்ரௌடு தான், ஹெவி க்ரௌடெலாம் கிடையாது. இந்த வீக்கெண்டு பயங்கரமான டிராஃபிக்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பாஸ் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து ரூம்ஸ் புக் பண்ணலை. நிறைய பேர் வர்றதுக்கும் தயங்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன மாதிரின்றத நிறைய குழம்பி போயிருக்கிறாங்க. ஸோ க்ரௌடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எதனால இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா சிஎம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால கூட சைட்சீயிங் போகிற வர இடங்கள்ல பார்க்க முடியாமல் போயிருமோ, அல்லது டிராஃபிக் ஹெவியாக இருக்குமோன்ற பயத்தினாலையும் கூட நிறைய மக்கள் வந்து இந்த இந்த வீக்கு வரல. ஆனால் சிஎம் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நேற்று ஈவினிங் ஒரு 3:30க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ கொடைக்கானலில் இருந்த நிறைய போலீஸ்லாம் வந்து இறக்கியிருந்தாங்க இல்லையா, அவங்களும் கூட கொடைக்கானலேருந்து போயிட்டாங்க. மீடியம் போலீஸ் மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க. இனி அடுத்து இந்த ஃப்ளவர் ஷோ டைமில் அமைச்சர்கள் யாராவது வந்து இந்த ஃப்ளவர் ஷோ டைமில் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் போலீஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா டிராஃபிக்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய போலீஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் இப்போ சிஎம் போயிட்டனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா ஏரியாவிலுமே கொஞ்சம் க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து வீக்கெண்டு மாதிரியே இல்லை, சனி ஞாயிறு மாதிரியே இல்லை, மீடியமாக தான் க்ரௌட் இருந்தது. ஃப்ளவர் ஷோ மேபி 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அது இன்னும் எப்போவுமே 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஸோ அந்த டேட்டு யார் சீஃப் கெஸ்ட்டாக வர்றா, இந்த விஷயங்களெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நமக்கு வெளியில் அறிவிப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பாஸ் வந்து வெப்பேஜ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுக்கான டிசைனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், டவுட் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கொடைக்கானலில் பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், உங்களுக்கு டாக்ஸி சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத் இன்னொரு புது உங்களை மீட் பண்ணுறேன். பை, டாடா.